அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்க எல்லாரும் நலமா இருப்பாங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கு பெருசா ஒரு ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணல. கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு. அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய அன்றைய நாள் இப்படி தான் போணுச்சு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெருசா எதுவும் செய்யல. அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி செஞ்சேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமா அந்த கிளீனிங் வேலை இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுது. அடுத்து இந்த பிளான்ட்டுகள் கொஞ்சம் இருந்துச்சு. அதை கிளீன் பண்ணணும். அப்படி வேலை தான் இருந்துச்சு. இது மண்டே அண்ட் எடுத்த வ்ளாக் கொண்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுறேன்டா நைட்டே ஃப்ரிட்ஜ் அப்படியே ஆஃப் ஆக்கி வச்சுருவேன். ஆஃப் ஆக்கினா அதில் உள்ள ஐஸ் கட்டி எல்லாம் அப்படியே கரைஞ்சி வந்துடும். இப்போ அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் முதல்ல வெளியே எடுத்துடணும். எடுத்து வச்சுட்டு தான் நான் இதெல்லாம் ஆஃப் ஆக்கிடுவேன். இப்போ காலையில் அதெல்லாம் ஆஃப் ஆகின போகிறோம். காலையிலண்டா ஒரு 9 மணி போல் இந்த வேலையை ஆரம்பித்தேன். இப்போ இந்த க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து அதில் இந்த விம் லிக்விட் இருக்குது தானே, அதைத்தான் அதில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி நான் இதெல்லாம் நல்லா என்னப்படி தேய்ச்சி எடுத்துட்டேன். அப்போ நாங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணி அது ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஸ்பஞ்ச் இருந்தாலே போதும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா இது இப்படி நல்லா நுரை வரும் வரைக்கும் இப்போ நல்லா இந்த இதுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி இப்படி ஸ்பஞ்சாலே எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் கீழ் பகுதியில் நல்லா க்ளீன் பண்ணின பிறகு நான் டீஃப்ரீசர் பகுதியையும் அதில் நான்வெஜ்ஜில் வைக்கிறதால ரத்த கறைகள் இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் அதே ஸ்பஞ்சால் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணின பிறகு ஒரு பாஸ்கெட்டில் நல்லா வாட்டர் எடுத்துக்கணும். நல்லா பச்சை தண்ணி தான் எடுத்து பிறகு அதில் ஸ்பஞ்சை நல்லா இந்த ஸ்பஞ்சால் தண்ணி எடுத்து தொடச்சினபடி அதில் உள்ள சோக்கார் நுரைகள் எல்லாம் எடுத்துட வேண்டியது தான். எடுத்த பிறகு இதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் உள்ள ட்ரேகள் எல்லாம் அதே லிக்விட் போட்டு நான் ப்ரஷ்ஷாலே நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்து அதை அப்படியே காய வச்சுட்டேன். காஞ்சப்போ நான் இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு செட் பண்ணி அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் வேலை முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேக்கன்ஸி க்ளீனிங் வேக்கண்டாக பெருசாக எதுவும் இல்லை. இந்த வாங்கியிருந்த இந்த பொட்டுகள் கொஞ்சம் இருந்துச்சு. என்னுடைய வீடியோவில் நீங்கள் இந்த பொட்டுகளை பார்த்துருப்பீங்க. நான் இது தராஸில் தான் வாங்கினேன். வாங்குகிற டைமுக்கு இதெல்லாம் நல்ல விலையெல்லாம் குறைஞ்ச விலையில் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் சரியான ரேட் எல்லாம் கூடுதலாக இருக்குது. இப்போ என்னட்டு இதெல்லாம் வாங்கி தர சொன்ன ஒருத்தர் தராஸில் ஆர்டர் பண்ணி, ஆனால் நான் பார்த்தேன், அதில் ஆன்லைனில் போய்ட்டு பார்த்தேன் சரியான விலை. அப்போ நான் சரி இப்படி தான் இந்த விலையெல்லாம் கூடுதலாக இருக்குதுன்றப்ப நான் ஆர்டர் பண்ணலை. இதெல்லாம் நான் குறைஞ்ச விலையில் தான் வாங்கினேன் அந்த டைம். இப்போ வாங்கி ஒரு 6-7 மாதம் நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. இப்போ இதெல்லாம் சரியான டஸ்ட் இருந்துச்சு. இப்போ இதையும் நான் இதை கழுவி எடுத்துக்க போகிறேன். எங்களுக்கு இது கழுவி யூஸ் பண்ணலாம். இப்போ இது உள்ள ரிஜிஃபோம் தான் வச்சுருக்குறாங்க. அதை ரிஜிஃபோம் எடுத்துட்டு அந்த பொட்டுகள் எல்லாம் கழுவிட வேண்டியதுதான். இதுக்கு நான் இதெல்லாம் ஒரு விம் லிக்விட் போட்டு தான் கழுவிக்க போகிறேன். இல்லாட்டி உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் தூள் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து இதை காய வச்சு எடுத்துக்க வேணும். ஒரு பாத்திரத்தில் லிக்விட் போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நுரை வரும் வரைக்கும் நீங்கள் இன்னபடி கலந்துட்டுக்கணும். கலந்துட்டப்போ இந்த பிளாட்டுகள் எல்லாம் போட்டு நீங்கள் இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் இன்னபடி கழுவுறதால நாங்கள் இந்த பிளான்ட்டுகளை இந்த ஃப்ளவர் பொட்டுகளை பிளான்ட்டுன்றாலும் சரி, ஃப்ளவர் பொட்டு இல்லாட்டி ஆர்டிக்கல் அப்படி இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு இந்த நாளைப்பா விற்கலும். அப்போ டஸ்ட்டுகள் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு கழுவி எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் தராஸில் ஒரே முறையில் வாங்கலை. 2 அன்னப்படி 1 அன்னப்படிகளில் தான் வாங்கினேன். இன்னொரு திங்ஸோட ஆர்டர் பண்ணுற டைமுக்கும் அன்னப்படி வாங்கி எடுத்துட்டேன். நீங்களும் தராஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆனால் குறைஞ்ச விலையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரேட் எல்லாம் இது நல்லா கூடுதலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட சொல்லி இந்த வாங்கி தர சொல்லி நான் பார்த்தேன். ரேட் எல்லாம் இப்போ நல்லா கூடுதலாக தான் இருக்குது. நான் வாங்கலை. இப்போ இதில் நான் முதலாவது ஒரு பிளான்ட் வாங்கினேன்னு சொன்னேன். ஒரு ஆர்டிக்கல் கொடி ஒரு க்ரீன் கலரில் நல்ல அழகாக இருந்துச்சு. இது தான் வாங்கினது. உண்மையில் எனக்கு அந்த விலைக்கு அந்த டைம் அது பெர்த்தாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் கழுகி அப்படியே கொஞ்சமான வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். நல்ல உரத்த வெயிலில் மாதிரி காய வச்சுட்டாங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக்ன்றதால. இந்த ஆர்டிக்கல் பிளான்ட்டுகள் உங்களுக்கு ஹோலில் கிச்சனில் அடுத்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே அவன்களுக்கு மேலே அப்படியெல்லாம் வச்சேலும் உண்மையில் நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கஞ்சி செஞ்சுருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் வேலை மாதிரி இருந்ததால் லேசாக இந்த கஞ்சி செஞ்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் பால் இருந்துச்சு. இல்லாட்டி உங்களுக்கு திருவின தேங்காய் பால் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த கஞ்சி டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ராகிமா குறைக்கமா 2 கரண்டி அதோட ஓட்ஸ் 2 கரண்டி சேர்த்துட்டேன். நாங்கள் கஞ்சி காய்க்கிற சட்டியில் தான் இதை சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்த போகிற இதோட தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்த பிறகு இதோட வெந்தயம், பூண்டு, அதோட உப்பு சேர்த்துக்கணும்.
சேர்த்து இதை இன்னும் அடுப்பில் வச்சிட வேணாம். இப்போ கரண்டியெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்செடுத்துக்கணும். எல்லாம் இப்படி கலந்துட்ட பிறகு தான் நாங்கள் இதை அடுப்பில் வச்சிடணும். அடுப்பில் வச்சுற டைமுக்கும் நீங்கள் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமும் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த கஞ்சி வந்து உங்களுக்கு கணக்காக வெந்து வரும். இல்லாட்டி அவசரமாக உங்களுக்கு கஞ்சி வந்து கட்டி ஆகிவிடும். இப்போ நாங்கள் வந்து ஃப்ளேமை குறைச்சி வச்சதால இப்போ கஞ்சி வந்து வெந்து வந்துட்டு இப்போ இதோட உங்களுக்கு ரம்பையிலையும் சேர்த்துக்கலும். இப்போ இது வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுற டைம். தேங்காய் பால் வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் வேறு வேறு எடுக்கலும், இல்லாட்டி 2 முண்டுக்கு புழிஞ்சு வச்சுக்கவும் மேலும். இப்போ இதை வெந்து வந்த பிறகு இதோட நான் தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். உப்பையும் பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இதோட கொஞ்சம் முருங்கை இலை சேர்த்துன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டுமே ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ இதுக்கு முருங்கை இலை ஒரு 2 கொத்து மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோ, மிச்சம் சேர்க்க வேணாம். சேர்த்த பிறகு இதை அப்படியே நல்லா கலந்துட்டு இறக்கிட வேண்டியதுதான். இறக்கி ஆற வச்ச பிறகு இதை சேவ் பண்ண வேண்டியது. இதோட வந்து சின்ன வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட உங்களுக்கு காரம் இன்னும் பச்சை மிளகாய் ஒன்று சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எங்கள் வீட்டில் பெரியவங்களெல்லாம் குடித்தவங்க, சின்னவ மட்டும் குடித்தால. ஏண்டா அவൾക്ക് அது சரி வரல போல் அந்த கஞ்சி அவൾക്ക്. அப்போ மற்றவங்கெல்லாம் குடிக்க நல்ல முடியும். ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுத்த மட்டும் சின்னவங்களுக்கு கொடுக்கணும். அவள் அதில் கொஞ்சம் சீனி சேர்த்து குடிச்சிட்டாங்க. அப்போ சீனி சேர்க்கறதால ஆரோக்கியமான கேட்டால் பிரச்சனை இல்லை. சிவப்பு சீனி தான் சேர்த்து குடிச்சு கொடுங்க. அப்போ அது நல்ல. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே போல் கஞ்சோட செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். நோயாளிகள் மட்டுமே இல்லை, எல்லாரும் இந்த கஞ்சை செஞ்சு குடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ முடியல, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்க சொல்ல நினச்சேன். வீடியோ முடிஞ்சுட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னென்ன எல்லாத்தையும் வீட்டில் மிக்ஸி இருக்கும். எப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை சரி இந்த மிக்ஸி பார்ப்போம். அந்த மிக்ஸி வந்து கொஞ்சம் அழுக்கடையாமல் பாய்க்கணும்னா நீங்கள் ஒரு பனியன் துணி எடுத்துக்கோங்க. வீட்டில் பழைய பனியன் இருந்தால் அது நல்ல நினைக்கிறேன். இப்போ இந்த பனியன் எடுத்தால் இந்த நெக் பகுதி கழுத்து பகுதி அதில் 2 பகுதியிலையும் இப்படி பின் குத்திக்கோங்க. பின்னுண்டா அவங்கள்ட்ட இருக்கும் வீட்டில் அதுதான். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பக்கம் இப்படி குத்தின பிறகு அடுத்த பக்கத்தையும் இன்னொரு பின்னை வச்சு நீங்கள் இப்படி குத்தி எடுத்துக்கணும். அப்போ அதை கழுத்து பகுதி வந்து அந்த மிக்சியில் வந்து மேல் பகுதிக்கு போடுறதுக்கு அளவாக நீங்கள் அளவை பார்த்து இப்படி பின்னை இப்படி குத்தி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இதோட நீங்கள் இந்த கைப்பகுதிக்கு தானே உங்களுக்கு இது மெஷின் இல்லாதவங்களுக்கும் மெஷின் உள்ளவங்கன்னா அந்த கழுத்து பகுதி 2யும் சைடு அடிச்சுட்டு அப்படியே கையையும் வெட்டி வச்சுட்டு அவடத்தையும் அடிச்சு விடலாம். இப்போ இந்த கைப்பகுதி 2யும் இப்படி சின்னதாக இந்த முடிச்சு போட்டுக்கோங்க, அப்படி கட்டிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் மிக்சியில் செஞ்சு போட்டு பாருங்கள். உங்களோட மிக்சி வந்து அவசரமாக அழுக்காகாது. எப்படியும் நாங்கள் மிக்சியில் ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் சரி அரைப்போம், இல்லாட்டி இட்லி இல்லாட்டி அப்படிகள் அரைப்போம். அந்த டைமுகளுக்கு மிக்சியில் அங்கே இங்கே அழுக்கு படிய பார்க்கும். அந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த ஒரு வெட் துணி இருந்தால் உங்களுக்கு இதை போட்டு யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ இந்த பனியனை வந்து நான் வந்து இந்த மிக்சிக்கு எப்படி போடுறேன்னு பாருங்கள். அப்படி இந்த கழுத்து பகுதியை தான் இந்த மிக்சி போட்டுறேன். போட்டேன்னு அப்படியே நல்லா இழுத்து கீழே வர வரைக்கும் இழுத்து விட்டால் சரி. இப்போ மிக்சி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிட்டு நாங்கள் மேலுக்கு தான் அந்த ஜாறுகளை வச்சு நாங்கள் அடித்து எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மிக்சிகளை தான் எப்படி போட்டு பாருங்கள். வீட்டில் உள்ள பழைய பனியன்கள் அப்படி இழுபட்ட துணி இருந்தால் நல்லா இருக்கும். தேங்க்யூ.